ஹாய் வர்ஸ் வெல்கம் டு தி ஹிண்டரியல் சேனல். பாருங்கள், இப்போ நான் காட்டிக்கிட்டு இருக்கேன் இல்லையா, இது ஒரு தேன் கூடு. இந்த தேன் கூடு வந்து கட்டியிருக்க இடம் தான் ரொம்ப விசித்திரமான இடம். வழக்கமாக தேனி மரத்தில் கட்டும், இது கட்டும், ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் கட்டும். ஆனால் இங்கே பாருங்கள், இங்கே எல்லோரும் நடமாடுற பகுதியில் எங்கள் வீட்டுக்கு முன்னாடி இது கட்டியிருக்கு. ஆனால் வழக்கமாக தேன் கூடு வந்து நல்ல இடத்த செலக்ட் பண்ணி அதுக்கு ஐடியலான இடத்த தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணோம். எப்படியோ இந்த தேன் கூட்டில் இந்த தேன் கூடுகள், இந்த தேனீக்களுக்கு வந்து இந்த இடம் வந்து ரொம்ப சௌகரியமான இடமா தெரிஞ்சிருக்கு. இங்கே வந்து இப்போ கட்டிருக்கு. முதல்ல நாங்கள் வந்து என்ன நினச்சோம், ஒரு ஓரம் தான் அது. இங்கே வந்து வந்து சரி வந்துட்டு போயிடும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ என்னென்னா அது கூடையை கட்ட ஆரம்பிச்சிருச்சு. அந்த பாருங்கள், அந்த மேலே மெழுகு செக்ரேட் பண்ணி கூடுகளை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுக்கு இங்கேருந்து போகிற ஐடியா கிடையாது. இது கூடை கட்டு பெர்மனெண்ட்டாக இங்கே இருக்கிறதுக்கான ஒரு திட்டத்தோடு தான் இந்த தேனீக்கள் இங்கே வந்து கூடை கட்ட ஆரம்பிச்சிருச்சு. வேக்ஸ் செக்ரேட் பண்ணி வந்து இங்கிட்டு வெளியில் இருந்துச்சு. இப்போ வந்து கூடை வந்து உள்புறமாக வைக்கிறதுக்கான அந்த முயற்சியை அது செஞ்சுக்கிட்டு இருக்குது. இந்த சுற்றி வந்து நிறைய மரங்கள்லாம் இருக்குது. பாருங்கள், இங்கேயே கூட ஒரு மரம் இருக்குது. எதுக்கெல்லாம் மரம் இருக்குது. இந்த மரங்களெல்லாம் ப்ரிஃபர் பண்ணாமல் இந்த இடத்த ஏன் ப்ரிஃபர் பண்ணிச்சு, நாங்கள் இந்த இடத்துல வந்து ரெகுலராக நாங்கள் யூஸ் பண்ணுறோம். துணி காய போடுறோம். பாருங்கள், துணி காய போடுறோம். ஆள் நடமாட்டம் நிறைய இருக்குது. இருந்தாலும் இந்த இடத்துல வந்து இதை ஏன் செலக்ட் பண்ணிச்சா அப்படிங்கிறது வந்து இன்னமும் எங்களுக்கு புரியாத ஒரு கேள்வியாக இருக்குது. ஆகவே நாங்கள் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்றனால இந்த கூட்டம் கலைக்க முயற்சி பண்ணலை. இதை அப்படியே தொடர்ந்து விட்டுருக்குறோம். இது என்ன நடக்குது அப்படிங்கிறத அப்பப்போ அப்டேட் பண்ணலான்னு ஒரு ஸ்டடி பண்ணியிருக்கோம். ஏன் இப்படி ஆட்கள் நடமாட்டமான பகுதியில் இந்த தேனி வந்து கட்டப்பட்டு தேனி கட்டிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல. நாங்கள் பக்கத்தில் வந்தாலும் எங்களை டிஸ்டர்ப் பண்ணுறது இல்லை. அது மாதிரி ஒரு மாதிரி எங்களை அட்டாக் பண்ண அது முயற்சி பண்ணலை அப்படிங்கிறது தான் இங்கே வந்து கூடுதல் தகவல்கள். ஓகே வியூவர்ஸ், மேலும் இதை பற்றியான தகவல் அப்பப்போ அப்டேட் பண்ணுறேன்.